கும்பகோணம் பள்ளி தீ விபத்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 4 பேரின் தண்டனையை நிறுத்தி வைத்து அவர்களை நிபந்தனை ஜாமீனில் விடுவித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கிருஷ்ணா பள்ளியில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி நிகழ்ந்த தீ விபத்தில் 94 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த வழக்கில் பள்ளி நிறுவனர் பழனிசாமிக்கு ஆயுள் தண்டனையும், அவரது மனைவியும் பள்ளி தாளாளருமான சரஸ்வதி, தலைமை ஆசிரியர் சாந்தலட்சுமி, மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் பாலாஜி, தொடக்க கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் துரைராஜ், தொடக்க கல்வி அலுவலக உதவியாளர் சிவபிரகாசம் உள்ளிட்ட 9 பேருக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தஞ்சை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் கடந்த 2014 ஜூலை 30ஆம் தேதி தீர்ப்பளித்தது. தஞ்சை மாவட்ட முன்னாள் தொடக்க கல்வி அலுவலர் மாதவன் உள்பட 11 பேர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். இதற்கிடையே தண்டனையை ரத்து செய்ய கோரி பள்ளி நிறுவனர் பழனிசாமி உள்பட 10 பேரும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்தனர். இதேபோல் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டதை ரத்து செய்ய கோரி அரசு தரப்பிலும் மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் நீதிபதி எம். சத்யநாராயணன், VM. வேலுமணி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தன. மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் பள்ளி நிறுவனர் பழனிசாமிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கியும் அவரது தண்டனையை நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டனர். அதேபோல் சத்துணவு அமைப்பாளர் விஜயலட்சுமி, சத்துணவு பணியாளர் வசந்தி, பொறியாளர் ஜெயச்சந்திரன் ஆகியோரது தண்டனையும் நிறுத்தி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.